இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஈஸ்வரி நடந்துக்கிட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை உண்மையிலே கடுப்பேற்றுற மாதிரி தான் இருந்துச்சு. பாக்யலட்சுமி சீரியலில் அவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயமே அவங்க தேவையில்லாமல் கோபியை காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஒரு பொய்யை சொல்லி இன்றைக்கி பொய் சொன்னாலும் பரவாயில்ல, என் பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அவன் பிஸ்னஸ்க்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அவங்க ரெண்டு பேரோட ஈகோவால் இந்த பிஸ்னஸ்க்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா பாக்கியாவை ஏமாற்றி விசேஷ வீடுலாம் சொன்னாங்க. கடைசியாக பாக்கியாவுக்கு உண்மையும் தெரிஞ்சிச்சு. கரெக்டாக கேட்கும் போதும் கேட்டாங்க, கடவுள் ரொம்ப மோசமானவரில் என்னதான் இருந்தாலும் நீங்கள் ஒரு விஷயத்தை மறைக்கணும்னு நினச்சா அது எல்லாத்துக்கும் ஊருக்கே தெரிய வச்சிட்டாரு. இப்போ இவருக்கு தானே உதவி தேவைப்பட்டுச்சு, ஏதோ திமிரு பேச்சு பேசினார், பிஸ்னஸ் பண்ண தெரிஞ்சால் போதும், சமைக்க தேவையில்லை அப்படின்ட்டு. இப்போ சமைக்க தெரிஞ்ச நான் தானே இவரோட பிஸ்னஸே காப்பாற்றுறதுக்கு உதவியாக இருக்கேன். ஆரம்பித்து 4 நாள் இருக்குமா, 4 நாள்லேயே சாப்பாடை கரெக்டாக டெலிவரி பண்ண முடியல, அதுக்கான ஒரு லட்சணம் கூட இல்லை, அதுக்கான ஒரு அருகதை கூட இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு. அப்படின்னா யார் இவரை நம்பி ஆர்டர் கொடுப்பாங்க? அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு தான் நிற்கணும். நாளைக்கு அவர் வரல அப்படின்னா என்கிட்ட கேட்காதீங்க. ஆனாலும் ஞாபகத்தை வச்சுக்க சொல்லுங்கள், இந்த விஷயத்துக்கு, இந்த பிஸ்னஸில் இந்த இடத்துக்கு நான் வரதுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன். நான் ஒன்றும் அவ்வளோ லேசாலாம் வரல, எனக்கு அவ்வளோ திறமையும் இருந்திருக்கு, ஆட்களையும் வச்சுருக்கேன், எல்லாத்தையும் வச்சு தான் வந்திருக்கேன். இவர் இப்போ நேற்று வருவாராம், எனக்கு பிஸ்னஸ் ஜாம்னு போகுதுன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் எடுத்து கொடுத்த ஆர்டரு, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் கொடுத்த ஆர்டரை வச்சு பேசுவாராம்மா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக பேசிட்டு கிளம்பி போயிடணும். கிளம்பி போனதுக்கு பிறகு வீட்டில் ஏதாச்சும் ஓவராக பேசினாங்க, ஏதாச்சும் இப்போ ராதிகாவே இப்போ எதுக்கு இவர்களெல்லாம் போய் கேட்டிங்க, இவங்கள்ட்ட போய் கேட்டிங்க, கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, ஒரு பிஸ்னஸை ஆரம்பிக்கும் போதே ஒழுங்காக பண்ண மாட்டீங்களான்னு ஏதாச்சும் மாற்றி பேசிகிட்டு இருக்கும் பொழுது இப்போ ஏதாச்சும் ஈஸ்வரி என்ன பாக்கியா ஓவராக பேசுகிற, ஏதோ ஒரு உதவின்னு கேட்டோம், நான் அது நேராக சொன்னால் இவனும் ஒத்துக்க மாட்டான், நீயும் பண்ண மாட்டேங்கிறதுக்காக தான் சொன்னேன், நீங்கள் தான் எதிரும் புதிருமா இருக்கீங்களே அப்படின்னு ஏதாவது பேசிகிட்டு இருந்தால் அது நான் போய் அங்கேயே வச்சு சொல்லலாம்னு நினச்சேன். ஆனால் அங்கே எல்லோரும் இருந்தாங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி விஷயத்துக்கு என்னை கூப்பிடாதீங்க. அவர் என் வாழ்க்கையவே அழிக்க பார்த்தவர், என்னை பற்றி கவலைப்படாதவர், என் பிஸ்னஸ் அழிக்க பார்த்துருக்காரு, என்னை போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுக்கறதுக்காக என்னோடய லைசன்ஸை பிடிச்சி கிழிச்சு போட்டிருக்காரு. இந்த மாதிரி எல்லா கேவலமான விஷயத்தையும் பண்ணவர் இவர். ஸோ இப்படி இருக்கும் பொழுது அவருக்கு உதவி செய்யணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. அவரோட பிஸ்னஸை நான் கெடுக்கணும்னு எதுவும் பண்ண மாட்டேன். ஆனால் இன்னொரு தடவை இந்த விஷயத்துக்குலாம் நான் கூப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்காது. அவருடைய பிஸ்னஸ் அவரை பார்த்துக்க சொல்லுங்கள். அதை செய்கிறதுக்கு ஒன்றும் வக்கில்லையா, அவர் உடனடியாக அந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு போய் அவருக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு தொழிலை பார்க்க சொல்லுங்கள், இல்லை வீட்டில் படுத்து தூங்க சொல்லுங்கள். என்ன தேவையில்லாமல் இன்னொரு தடவை கோவப்படுத்தாதீங்க, இந்த மாதிரி கூப்பிடாதீங்கிறத சொல்லணும். ரொம்ப நல்லவங்களாட்ட கிண்டல் பண்ணிட்டு அடுத்த தடவை ஏதாச்சும் ஆர்டர் வேணால் நான் பண்ணித்தரேன் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணிருந்தாங்க அப்படின்னா பாக்கியாவை திருத்தவே முடியாது. கடைசி வரைக்கும் பாக்கியாவை தூக்கி போட்டு சாப்பிட்ற மாதிரி விஷயங்களை ஈஸ்வரி திருப்பி பண்ணிட்டே இருப்பாங்க, அவங்களை அவமானப்படுத்த, அசிங்கப்படுத்த. அப்புறம் கோபியை தலையில் தூக்கி வச்ச ஆர்டர்னு எல்லாத்தையும் கோபிக்கு மொத்த நாள் ஆர்டர் வந்தோடனே எவ்வளோ ஆர்டர் வந்துச்சு பார்த்தியா, அப்படியே ஆர்டர் குமியுது. இன்றைக்கி பேசும்போது சொன்னாங்க, உனக்கு தானே ஆர்டர் வரல, பிஸ்னஸ் டல்லாக இருக்குன்னு, அதோட ஒரு ஹெல்ப் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. உங்கள் ஹெல்ப் எனக்கு தேவையில்லை, என் பிஸ்னஸை நான் பார்த்துக்கிறேன், என் பிஸ்னஸை வளர்த்துக்க தெரியும். உங்கள் பிள்ளைய பிஸ்னஸை பார்த்துக்க சொல்லுங்கள். அப்படியே கூடவே என் வீட்டில் உட்காந்துருக்காரு, எப்போ அவர் கிளம்புறாருன்னு கேட்டு சொல்லுங்கள், சீக்கிரமாக அந்த டைமை நீங்களும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி பேசணும். இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பாக்கியா பேசுவாங்களா, இல்லை கடைசி வரைக்கும் பூம் பூம் மாடு மாதிரி என்னத்தை அத்தை சொல்லுங்க, அத்தை சொல்லுங்க அத்தைன்னு கேட்டுட்டு இருப்பாங்களாங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு ஈஸ்வரி நடந்துக்கிட்டதெல்லாம்